ராமோட மர்டர் கேஸ் ஃபைல் என்னாச்சு? இதோ எடுத்துகிட்டு வரேன் சார். சார், சம்பவம் நடந்த அன்னைக்கு ராமோட தம்பி மட்டும்தான் சார் இருந்திருக்கான். பேரு? ராஜேஷ் சார். ராஜேஷா? ஆமாம் சார். எஸ் சார். Stop. Turn off the stop. போய் ராஜேஷ் கூட்டிட்டு வா. அவனை மட்டும் இல்லை போயிடு வெளியவே. எஸ் சார். சிட். கையில் என்ன காயம்? இதுவா சார்? டீ போட போய் சொல்லுச்சு சார். அதிசயமா இருக்கு. நீ டீ போட்டியா? சூப்பரா இருக்குடா. தம்பி, தம்பி உங்ககிட்ட தான் தம்பி பேசிட்டு இருக்கேன். என்ன யோசனை? உங்க அண்ணன் இருந்தது வருத்தமா இருக்கா? அவனுக்கு என் மேல பாசமே இல்லை சார். ஆனாலும் எனக்கு லைட்டா ஃபீல் ஆகும். இப்போ நீங்க தனியா இருக்கீங்கல்ல? ஆமாம் சார். கடன் பிரச்சனையில் எனக்கு 6 வயசு இருக்கும்போதே அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா குடிச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆகி அம்மா இருந்த 3 மாதத்தில் அவரும் இறந்துட்டாரு. அப்புறம் எப்படி நீங்க? அண்ணனும் நானும் தான் சார் அப்போ இருந்து இப்போ வரையும். அப்போ நீங்க அனாதை கரெக்டா? இல்லை சார், எனக்கு எங்கள் அண்ணன், அவனுக்கு நான். சரி, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. கார்த்திக், அவன் போயிட்டானா? லாபியில் இருக்கான் சார். சார், ப்ரூஃப் இல்லை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இல்லை, எப்படி சார் அக்யூஸ்டை கண்டுபிடிக்கிறது? பேசாமல் லீவ் முடிஞ்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் கேஸை மூவ் பண்ணலாமா சார்? கேஸே முடிஞ்சிருச்சு கார்த்திக். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் கார்த்திக், கேஸே முடிஞ்சிருச்சு. ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் மட்டும் பாக்கி இருக்கு. 5 மினிட்ஸ் கழிச்சு
அவனை வர சொல்லுங்க, எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஓகே சார். உன்னைய பார்த்தது தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. உன் அண்ணனுக்கு உன் மேலே பாசல் இல்லைன்னு நீ எப்படி சொல்லலாம்? உனக்காகத்தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருப்பான். உனக்கு தான் என்ன இதெல்லாம் பெருசாக தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் புரியாமல் தான் நீ இப்படி பண்ணியிருந்துருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு அண்ணனும் இல்லை, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது. என்ன சார் சொல்கிறீங்க? எனக்கு இப்போவும் எதுவும் புரியலையே சார். நான் நீ தான் இதை பண்ணங்கிற மாதிரி அவன்கிட்ட சொன்னேன். அவன் ஆர்கியூக்கு இது பண்ணியிருந்தானா இந்நேரம் இந்த கேஸ் சால்வ் ஆகிருக்காது. பட் அவன் சைலண்ட்டாக போய் உட்காந்து யோசிக்கிறான், அவன் பண்ணது சரியா தப்பாடு. அப்போது அவன் தான் பண்ணியிருக்கான். ஸோ சிம்பிள், கேஸ் முடிஞ்சிருச்சு. ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் ரிப்போர்ட்டில் வேறு மாதிரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தானே யோசிக்கிறீங்க. டீல பாய்சன் கலந்து கொடுத்துருக்காங்க தான் ரிப்போர்ட்டில் வரும். அவனுக்கு இப்போ 14 வயசு, 18 வயசு வர சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கணும், 23 வயசு வரை ஜெயிலு. இப்படி தான் தீர்ப்பு வரும். சண்டே மண்டே டியூஸ்டே தொடர்ந்து கவர்மெண்ட் காலேஜை வர நேரமாக பார்த்து பண்ணியிருக்கான். ரிப்போர்ட் வர டிலே ஆகுதுன்னு போது இருந்தோம். டியூஸ்டே ஈவினிங் கேஸ் முடிஞ்சிருக்காரு. 18 வயதுக்குட்பட்டவர் குற்றவாளியாக இருப்பதால் அதிகபட்ச தண்டனையாக 18 வயது வரை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் 23 வயது வரை சிறையிலும் இருக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. எப்படி சார்? நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாம் நடக்குது. செம்ம ஸ்பீடாக கேஸை முடிச்சிட்டிங்க. அதனால தான் கார்த்திக், இல்லைங்க கார்த்திக் கான்ஸ்டபிள், நான் அலெக்ஸ் பாண்டியன் எஸ்ஐ. சார், இந்த கேஸ் ராஜேஷ்க்கு எதிராக எந்த ப்ரூஃபும் இல்லாமல் எப்படி முடிஞ்சுது? ஏன் சார் அவனுக்கு எதிராக எந்த ப்ரூஃபும் கிடைக்கல? ஏன்னா அவன் கொலை பண்ணல. அப்புறம் கொலை பண்ணினதே நான் தான். நமக்கே தெரியாமல் ஏதாவது ப்ரூஃபை விட்டுட்டு வந்துருக்கோம். அதுக்காக தான் இன்வெஸ்டிகேஷனில் நோட்ஸ் எடுத்தேன். அதை வச்சு கதையவே அவன் பக்கம் மாற்றிட்டேன். அப்புறம் எப்படி சார் ராஜேஷ் கோர்ட்டில் நான் தான் கொலை பண்ணுன்னு ஒத்துக்கிட்டான்? ராஜேஷ் ராம கொலை பண்ணல, ஆனால் வேற ஒருத்தர் கொலை பண்ணியிருக்கான். நீ தான் கொலை பண்ணியிருக்கலாம்னு நான் சொல்லுவேன். அவனுக்குள்ள இருந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக இது உண்மைதான் நம்ப ஆரம்பிச்சு. அதனால தான் அவன் கோர்ட்டில் நான் தான் பண்ணிக்கணும். அப்போ ராஜேஷ் யாரை கொலை பண்ணான்? காலேஜ் வாரியன், முன்னாள் கேங்ஸ்டர், அவரோட ஆளுங்கள் ஒருத்தனை தூக்கியிருக்கான். அது கேஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ராஜேஷ் யூஸ் பண்ண ட்ரிக். யாரால எப்படி கொல்லப்பட்டான்? ராம என் கையால் நானே கழுத்தை நெரிச்சு கொண்டேன். 4000 ரூபா கொடுத்தேன், டாக்டர் ரிப்போர்ட்டை மாற்றிட்டான். சார், ஏன் சார் இப்படி பண்ணீங்க? தப்பு சார். உனக்கு கிரிக்கெட் பிடிக்க காரணம் தேவை. அது மாதிரி தான் எனக்கு கொலை பண்ண காரணம் தேவையில்லை. நான் தான் கொலை பண்ணங்கிறதுக்கு ஒரே ப்ரூஃப் நீ மட்டும்தான். ஸோ ஐ வாண்ட் கில் யூ.
குறள் 355. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. பொருள்: ஒரு பொருள் எந்த தோற்றத்தில் இருந்தாலும் மயங்காமல் உண்மையான தோற்றம் என்னவென்று ஆராய்ந்து சிந்தித்து செயல்படுவதே அறிவாகும். ஒருவன் எப்படி இருந்தாலும், எந்த பதவியில் இருந்தாலும், அவன் நல்லவனாகத் தெரிந்தாலும் தீர விசாரித்து அவனின் குணத்தை எடை போடுவதே சரியானது. ஒரு தவறை நீவீர் செய்தாலும் நான் செய்தாலும் அந்த இறைவன் செய்தாலும் யாவும் குற்றமே.